வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களில் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுக வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதிலும் நீங்கள் கண்களினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை நீங்க கொடுக்கணும். நம் உடல்லே மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எது மாதிரி பிரச்சனைகளால் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வலி உள்ளிட்ட பல காரணிகளால் இந்த பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான இந்த லேப்டாப்ஸ், போன்ஸ் இதெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு வருது. இதையெல்லாம் கடைசியில் கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி உங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரைகளை உங்களுடைய கண்கள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியணும் அப்படின்னா கீரையை நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்ற வார்த்தையை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பெற்றோர்கள் சொல்லி அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உண்மைதான். அந்தளவுக்கு கீரையில் கண்களுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து மற்றும் அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது. இந்த கீரைகளை தொடர்ந்து வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி முறையில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உணவு முறையில் நீங்கள் இந்த கீரைகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். கண்கள் சார்ந்த கண்புரை நோய் இது போன்ற பல விதமான பிரச்சனைகளை இந்த கீரைகள் உங்களுக்கு குணப்படுத்தி வராமலும் தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கிறதால கீரைகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை நலம் பெறும். கேரட்டை நீங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக விட்டமின் ஏ குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கண் பார்வை குறைபாடுகள் அதிக அளவில் ஏற்படுகிறது அப்படின்றத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்றாங்க. எனவே தான் வந்து கண்களுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய விட்டமின் ஏ அப்புறம் பீட்டா கரோட்டின் இருந்திருக்கக்கூடிய இந்த கேரட்டை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அதிக அளவில் நம்மளுடைய சாப்பாட்டில் நம்ம சேர்த்து சாப்பிட வேண்டும் அப்படின்றத WHO வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த கேரட்டை வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், பொரியலாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், சேலட்டாகவும் எடுத்துக்கலாம். எப்படி உங்களுடைய விருப்பத்துக்கு வேணுமோ அதுக்கு போல் இது வந்து இந்த கேரட்டை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டே இருக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான கண் பார்வை, கண்களில் வந்து பூ விழுதல், கண் பார்வை கூர்மையாக தெரியாமல் இருக்கிறது, இது போன்ற அனைத்து ப்ராப்ளத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணி வராமலும் தடுக்கக்கூடிய ஆற்றலை கேரட் கொண்டு இருக்கிறதால கண்கள் நலம் பெறுவதற்கு கேரட்டையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை கண்கள் நலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. எனவே ஒருவருடைய கண் பார்வை குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னாலும் கண் பார்வையை இன்னும் நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய உணவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பீட்டா கரோட்டின் சத்து காரணமாக உங்களுடைய கண்கள் சார்ந்த அந்த மங்கலான பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் கியூர் பண்ணி கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக ஆக்கிக்கலாம். வாழ்நாள் முழுவதுமாகவே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பழங்களில் மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்கள் உங்களுக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். மாதுளம் பழம் மிகச்சிறந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கான உணவுப் பொருளாக இருக்குது. அன்றாடம் ஒருவருடைய உணவில் மாதுளம் பழம் மற்றும் அந்த மாதுளம் பழத்துடைய பூக்களையும் நீங்கள் சாப்பிட பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை மேம்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ மாம்பழத்தையும் கண்களினுடைய நலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதுளம் பழத்தை நீங்கள் கண்களினுடைய நலன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மாம்பழம் மற்றும் பப்பாளி பழங்களை நீங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மாம்பழம் மற்றும் பப்பாளியில் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இது கண்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருள்களில் ஒன்றாக இருக்கு. மாம்பழத்திலையும் விட்டமின் ஏ சத்து இருக்கு, பப்பாளியிலும் விட்டமின் ஏ சத்து இருக்கு. இந்த பழங்களை வாரத்தின் அடிப்படையில் சுழற்சி முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண் நலம் மேம்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கும். ஜெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஜெரி பழங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கண்கள் சார்ந்த நலனை மேம்படுத்துவதற்கு. ஜெரி பழங்களில் உடலில் கோலோஜனை உற்பத்தி செய்வதற்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமான அளவில் இருக்குது. ஸோ அந்த விட்டமின் சி சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கூடுதலாக அதிகரிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் பார்வை குறைபாடு
குறைபாடு உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த செரி பழங்களை நீங்கள் அதிக அளவில் உட்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடைக்காது. உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் தான் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த விட்டமின் சி சத்துக்கள் கண்புரையை தடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த செரி பழத்தை கண்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய அப்புறம் தர்பூசணி பழம், சிட்ரஸ் பழங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் சில உணவுப் பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பீச் பழங்கள், தர்பூசணி பழம், சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள். ஸோ இப்போ இந்த சிட்ரஸ் பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், கூர்மையாக வச்சுக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இது கூட பருப்பு வகைகள், அதாவது இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, இந்த மாதிரி விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், அப்புறம் மீன்கள், இந்த பயிறு வகைகள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இது கூடவே இன்னும் சில முறைகளையும் நீங்கள் அதாவது நீங்கள் இன்னும் சில முறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு நீர் குடிக்கணும். ஸோ அது நீங்கள் அந்த மறக்காமல் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும். சரியான நேரத்துக்கு நீங்கள் தூங்கணும். தூக்கம் 8 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். உங்களுடைய கண் பார்வை திறன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஸோ அதிகமாக நீங்கள் நீர் அருந்துதல் போன்றவற்றை மறக்காமல் இந்த உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றணும். நிச்சயம் உங்களுடைய கண் பார்வையை சார்ந்த பிரச்சனையான உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. அது குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஆரோக்கியம் நிறைந்த உணவுப் பொருட்களை உங்களது உணவு முறையில் நீங்கள் பயன்படுத்தினாலும் அயராது உழைக்கக்கூடிய உங்களுடைய கண்களுக்கு அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கிறது அப்படின்றது ஒரு அவசியம். ஸோ இப்போ நீங்கள் எந்த வேலை செய்தாலுமே அந்த வேலைக்கு இடையில சுமார் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவையாவது உங்களுடைய கண்களுக்கு சில நிமிடங்கள் நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். ஸோ ரெஸ்ட் தரதுக்கு பழகிக்கோங்க. அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அளிக்கும். தூக்கம் சரியான நேரத்தில் நீங்கள் தூங்குறது உங்களுடைய கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். இது மாதிரி விட்டமின்ஸ்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதும் கூட இந்த மாதிரி கண்களை எந்தெந்த முறைகள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமோ, அதை பராமரிக்க முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணி உங்களுடைய கண்களுக்கு ரெஸ்ட் தர பாருங்க. அப்பதான் உங்களுடைய கண் பார்வை நாளடைவில் நீங்கள் வயதானா கூட கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் நீங்கள். ஸோ இந்த முறைகளை கைப்பிடிங்க. இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. கண் பார்வை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.